அனைத்து பெண்களுக்கும் விருப்பமானவன். நான் உலகத்தையே ஆள பிறந்தவன். நான் வெற்றியை ருசிக்க பிறந்தவன். யாரங்க? சீக்கிரம் வாங்க. அவனை சீக்கிரம் பிடிங்க. நான் போய் ராஜாவை கூட்டிட்டு வரேன். போங்க, சீக்கிரம் பிடிங்க. எங்க? அவன் இங்கதான் இருந்தான். தப்பிச்சிட்டான். என்னால இளவரசிங்களை காப்பாத்த முடியல. உமாங், உமாங், அவன் யாரா இருந்தாலும் நம்ம நாட்டு எல்லையை தாண்டி போகவே கூடாது. கவலைப்படாதீங்க மகாராஜா, அவனை பிடிச்சிடுறோம். யாரங்க? எனக்கு தெரியும் பொண்ணுங்களா, என்ன பார்க்காம உங்களுக்கு தான் வெடியாது. நான் இல்லனா சூரியனே உதிக்காது. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் எனக்காக தானே காத்துட்டு இருந்தீங்க. இல்ல அப்படிதானே? அப்படிதானே? இதோ நான் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல முத்தம் கொடுக்க போறேன். அப்பா என்னாச்சுப்பா? எதுக்கு அடிச்சீங்க? இப்படி ஒருத்தன் காலையிலே அடி வாங்கினா அவன் அன்னைக்கு ஃபுல்லா எத்தனை பேர்கிட்ட அடி வாங்குவான்னு அவனுக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? இப்படி என் கனவே அழிச்சிட்டீங்களேப்பா நீங்க. நீ எப்பவும் பொண்ணுகளை பத்தியே கனவு கண்டுட்டு அது நடக்க போறதே இல்ல. நம்ம நாட்டு இளவரசிங்க சதாக்சியும் மீனாட்சியும் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? என்கிட்ட அழகா வந்து நீங்களே சொல்லணும், தம்பி இதான் பிரச்சனை, எனக்கு உதவி பண்ணுன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பிரச்சனை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுப்பானா? முட்டாள் முட்டாள். ஐயோ அப்பா, நீங்க கோவப்படுறதை விடுங்க. சரி, முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. அவங்கள பேசி எனக்கு எப்ப கட்டி வைப்பீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய், அவங்கள கடத்திட்டாங்கன்னு சொல்றேன், நீ போய் அவங்கள காப்பாத்துடா. என்னது கடத்திட்டாங்களா? நீங்க ரொம்ப நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் அவங்கள காப்பாத்திடுறேன். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாம இந்த அரண்மனை எனக்கு தானாவே சொந்தமாயிடும். நடக்கிறத பார்க்க தானே போறீங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் தான் ராஜா. இது என்னோட ராஜ்யம். உமாங், 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 வேகமா பாரு. இனி எவ்வளவுதான் வேகமா போறது? இன்னும் வேகமா போனா கீழே விழுந்துருவோம். நான் இளவரசிகளை காப்பாத்துவேன்னு மகாராஜாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ தானே வாக்கு கொடுத்த, நான் கொடுக்கலையே. நீ எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொல்லிருக்கல. அப்ப வேகமா போ. சரி சரி. இந்த வழியா தான் போனாங்க. ஆனா காணுமே. ரெஞ்சிமா, ரெஞ்சிமாவோட குரல் கேக்குது. உமாங், அங்க பாரு, அங்க பாரு. உமாங், அதோ அங்க போறாங்க. அவங்கள விட்டாத, சீக்கிரம். வேடிக்கை பார்க்காத. என்ன பண்ற? சீக்கிரம் போ. யாராலையும் தோக்கடிக்க முடியாதவன ஒரு பணிப்பெண் தோக்கடிச்சிட்டான். இல்ல, வீரன் எப்போதும் தோற்பதல்ல,
தோற்பவன் வீரனும் அல்ல. பெண்கள் பார்வையால் தான் கொல்ல வேண்டும், கத்தியால் அல்ல. கத்திய நான் வீசிட்டேன். உமாங், சீக்கிரம் ஓடி வா. வீர், வீரா வேணா வேணா வீரா, பெரிய படையா நம்மளை பிடிக்க வந்துட்டு இருக்கு. இவங்க இல்லாம போனா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்ட அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? வா வா, சீக்கிரம் போ. இவ்வளவு நான் விட போறதில்ல, இவ்வளவு நான் விட மாட்டேன். அருமை அருமை, பேரையே நாசம் பண்ணிட்டீங்கல்ல. பாரு, அம்மா முன்னாடி எப்படி தலை குடிஞ்சு நிக்கிறான் பாரு. நீ இப்படி தலை குடிஞ்சு நின்னா அம்மாவால எப்படி தலை நிமிர்ந்து வாழ முடியும்? என் பையன் தோத்துருக்கான், அதையும் நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்க. வீர், நல்லா புரிஞ்சிக்க, விஜயநகரத்துக்கு தேவை வெற்றிதான், தோல்வி இல்ல. ஜாக்கிரதை, இந்த மாதிரி நடந்தது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா வெளியே சிரிப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? என்ன சொல்ல? பையன் அம்மாவை ஏமாத்திட்டான்னு சொல்லவா? அப்படி யாராவது என்ன கேட்டா அவமானப்பட்டு நான் செத்துருவேன். இல்ல, அப்படிலாம் நடக்க கூடாது. எல்லாரும் கண்டபடி சிரிப்பாங்களே, தெரியுமா? பாருங்க பாருங்க, வெளிய பார்க்க சிங்கம், முறுக்கான உடம்பு, சரியான ஆண்மகன். ஆனா ஒரு சாதாரண பொண்ணு முன்னாடி பூனை மாதிரி தோத்துட்டான். பயப்படாத வீர், இது உன்னோட வீர தழும்புல. உனக்கு இந்த ரத்தத்தை எடுத்து பொட்டு வைக்கிறேன், அழகா இருக்கும்ல. தோத்துட்டு வந்துட்டியேப்பா, அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட, நமக்கு கீழே இருக்கிற சாதாரண ஒரு பொண்ணு கிட்ட. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? மொத்தமா நீ உடைஞ்சு போயிருப்பல்ல. நானும் இப்படிதான் உன்னை நம்பி
உடைஞ்சு போய் நிக்கிறேன்ல. உன்னுடைய பலத்தையும் ஆண்மையும் இழந்துட்டு வந்திருக்க. ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டு வந்திருக்க வீர். உன்னுடைய ஆணவம் செத்துருக்குமே இல்லையா? பேசாம அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருந்துடலான்னு தோணுதுல்ல? என்னோட கேள்விக்கெல்லாம் உன்னுடைய மௌனம் தான் பதிலா? இந்த ஊர் என்ன வேணா பேசட்டும், அது உண்மையா இருந்தாலும் உனக்கு அம்மா நான் இருக்கேன். உன்னை ரொம்ப நேசிக்கிற அம்மா. போ, ஓய்வெடு. போய் நிம்மதியா இரு. பால் குடிச்சிட்டு தூங்கு. ம் ம் போ. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? இதத்தான் அன்பால வேட்டையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அன்புன்ற பேரை சொல்லி அவனை தலகுனிய வச்சு உசு பேத்தது. இன்னைக்கு அவன் உண்மையிலேயே காயப்பட்டிருக்கான். அவன் ஆண்மையவே கேள்விக்குறியாக்கியிருக்கேன். அவன் சுய நம்பிக்கையவே இழந்துட்டான். என்னாச்சு? ஒரு தகவலும் இல்லை. மீனாட்சி, சதாக்ஷி, உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. பெரும் படையால சாதிக்க முடியாததை அவ தனியா இருந்து சாதிச்சிருக்கா. சந்திரகாந்தா, இது உனக்கான பரிசு. மகாராஜா, இன்னைக்கு நான் இவங்க 2 பேரையும் காப்பாத்தினதுக்கு என்னோட நண்பன் தான் காரணம். அவனோட மாய வித்தியால தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். இது உன்னோட பரிசு. நன்றிங்க. விட மாட்டேன். அவனை இன்னும் வெறியேத்தணும். போதையுடைய உச்சத்துக்கு போகணும். அவனுக்கு இன்னைக்கு வந்த தோல்வி நாளையோ வெற்றியா மாறணும். என்னுடைய இந்த கனவை அவன் நிறைவேற்றத்துக்காக என்ன வேணா செய்யணும். இன்னைக்கு விட்டது நாளைக்கு பிடிக்கணும். சிரிக்கிறத நிறுத்துறியா இல்லையா? இல்லனா இது அப்படியே உன் முகத்துல ஊத்திடுவேன். உன்னுடைய ஆணவெல்லாம் செத்து போயிருக்குமே. வாய மூடு, வாய மூடிடு. இல்லனா உன்னை அடியோட அழிச்சிருவேன். யார் அழிய போறாங்கன்னு நீ பாரு. 21 வருஷம் முடிய போகுது. நீ முடிய போற. இன்னைக்கு அந்த மாய கத்தி அவளுக்கு கிடைக்க போகுது. கத்தி எப்படி அவளுக்கு கிடைக்கும்? அந்த பொண்ணு அந்த கத்திய தேடி போனாதானே கிடைக்கும். அந்த பொண்ணு தேடி போக வேண்டியதில்ல, அந்த கத்தி அவளை தேடி போகும். ஓ, வாய மூட மாட்டியா? கடைசியா சொல்றேன், உன் மரணத்தை தேடிப்போ. ரத்ன பிரபாவோட பொண்ணை தேடிப்போ. அவதான். தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இந்த தடவை சூரிய நாட்டு மன்னனால அவளை காப்பாத்தவே முடியாது. என்ன சொல்ற? இது வரைக்கும் அவங்க தோத்ததே இல்ல. தோத்துருவாங்க, இந்த தடவை தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாயக்காரி என் கட்டுப்பட்டு கீழே வருவா. அது நடக்கும். இனி என் வீர் எனக்காக எல்லாமே செய்வான். ஹே கிழவி, இன்னைக்கு நீயும் இத கொஞ்சம் குடி. கொஞ்சம் புலம்புறதையாவது நிறுத்துவல்ல? வா போ.
சந்திரகாந்தா, மா என்னம்மா, ராஜாவே என்னோட வீரத்தை பாராட்டி இதை கொடுத்திருக்காரு, நீ என்னடா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? சந்தோஷப்படுங்க. இல்லம்மா, இல்ல அது வந்து என்னன்னா உங்க பொண்ணு உயிரை பணைய வச்சு ஜெயிச்சிருக்கா. இங்க பாருமா, இந்த மாதிரி உன் உயிரை பணைய வச்சு நீ ஜெயிச்சனா அப்புறம் உன் அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. ஆ, உனக்கு ஒரு நல்ல பையனை பாக்குறேன், உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ்வளவுதான். அம்மா பாத்தீங்களாப்பா, நல்ல நாளதுமா என் அம்மா அழ வைக்க தான் பாக்குறாங்க. நாளைக்கு விடிஞ்சா என்னோட பிறந்த நாள், அதை கொண்டாடணுமா இல்லையா? அத எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிங்கம்மா. அதெல்லாம் சரி, உனக்கு தெரியுமா நாளைக்கு உனக்கு 21 வயசு ஆக போகுது. சரி, என் பிறந்த நாளைக்கு என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கீங்க? உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் எல்லாம் செஞ்சு உனக்கு விருந்தே வச்சிடுறேன். சரி சரி, அப்படியே நீ இதை போட்டுக்கோ. மாயாவி, மாயாவி, வணங்குகிறேன். மாயாவி, என் பொண்ணுங்களை கடத்திட்டு போக பார்த்தது யார்? ஏன் அப்படி செஞ்சான்? என்ன காரணம்? உன்னோட செல்வ செழிப்பான நாடுதான் அவன் லட்சியம். அதுதான் அவனை தூங்க விடாம பண்ணுது. வந்தது அந்த எதிரிதான். இதுவரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாத அந்த எதிரிதான் வந்தது. யாரு? ஐராவதியா? இல்ல, அவளோட ஆளு. விஜயநகரத்திலிருந்து உன்னை அழிக்க வந்த மாயாவி அவன். அடுத்த 48 மணி நேரம் ஆபத்தானது. உன் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. பெரிய பிரச்சனையோ பேராபத்தோ உன் நாட்டை சூழலாம். அந்த கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. பல மாய மாற்றங்கள் நடக்க போகுது. எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ரிஞ்சிம், ரிஞ்சிம், இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னு உனக்கு தெரியுமா? ரிம்ஜிம், ரிம்ஜிம், பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, போயிடு. ரிம்ஜிம், அங்கிருந்து போயிடு. பின்னாடி பாரு ரிம்ஜிம்.
அந்த மந்திர சக்தி ஒளி நிறைஞ்சது. அந்த மாய கத்தி அவளுக்கு கிடைச்சிருச்சு. அது அவளுக்கான கத்தி. உன்னோட சக்தியை விட பெரிய சக்தி வந்துருச்சு. என்னோட சக்தியை பாரு, பாரு, இங்க இருக்கு பாரு. உண்மையான சக்தி இங்க இருக்கு. நான் ஒரு பெரிய மந்திரவாதி. இந்த உலகத்திலேயே நான் பெரிய மந்திரவாதி. எனக்கு அழிவே இல்ல. அதுக்கு காரணம் இதுதான். ஆமா, நீ மந்திரவாதி தான். உன்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. ஆனா அந்த பக்கம் இருக்கிறது பெரிய சக்தி. உலகத்திலேயே பெரிய மந்திரவாதி அவதான். அந்த மந்திர சக்தி ஒளி நிறைஞ்சது. ஆனா இப்போ உன்னோட ஒளியை இழந்துகிட்டு இருக்க. உன்னோட சக்தியை விட பெரிய சக்தி வந்துருச்சு. நீ இப்போ உன்னோட சக்தியை இழந்துகிட்டு இருக்க. மாய கிழவியே, உன்னை நான் கொன்னுடுவேன். ஐராவதி, வயசான என்ன விட முடிஞ்சா உண்மையானவளை புடி. அழிஞ்சிடுவேன். இன்னைக்கு உன் சக்திங்க அழிஞ்சிருச்சு. நாளைக்கு நீ அழிஞ்சிருவ. இல்ல, நாளைக்கு வீர் போயே ஆகணும். அந்த பொண்ணு இங்க வந்தே ஆகணும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய திட்டம்லாம் போடுற. போ, ஆட்டம் முடிய போகுது. அந்த பொண்ணு லட்சத்துல ஒருத்தி. அவ நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அதுவும் இல்லாம இப்ப அந்த மாயகத்தி அவகிட்ட இருக்கு. அம்மா சந்திரகாந்தா, எழுந்துருமா. அம்மா சந்திரகாந்தா, எழுந்துருமா. சந்திரகாந்தா, சந்திரா, எழுந்துருமா. 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 என்னாச்சுமா? என்னாச்சுமா? நீ கடற்கரையில மயங்கி கிடந்த. உனக்கு என்னாச்சு? எனக்கு தூக்கமே வரலமா. அதான் நான் கடற்கரைக்கு போனேன். ஆனா அங்க எல்லாமே விசித்திரமா இருந்துச்சு. ஒரு மாயாவி அசுரன், ஒரு கத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. ஒரு போட்டி மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அதெல்லாம் கெட்ட கனவா இருக்கும். விட்டு தள்ள. இப்ப எந்திரி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல அத நீ கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்ல. முதல்ல அரண்மனை வேலை, அப்புறம் அம்மாவோட அன்பு. சரி வா. பாத்துமா, எந்திரிச்சு வா. அம்மாவோட வேலை.
இந்த காயம் என்னோடது. இதுக்கு நான் தான் பழி வாங்கணும். முதல்ல அந்த 2 இளவரசிகளை இங்க தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். இளவரசரே, உங்களை உடனே வர சொல்லி அம்மா. மா 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 வில்லி சூனியம் அதை தடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியலப்பா. ஏதாவது செஞ்சே ஆகணும்ப்பா. அவளை வச்சுதான் இதை முறிக்கணும். ஏன்னா அந்த மாயவளை செஞ்சதே அவதான். பில்லி சூனியம் அவதான் இதை முறிக்கணும். இது பில்லி சூனியம்பா. இதை முறிக்கணும்னா அவ உயிரோட இருந்து ஆகணும். அப்படின்னா அந்த பொண்ணை உயிரோடவே நான் இங்க கொண்டு வரமா? பரவாயில்லம்மா, நான் வெறும் கையோட மட்டும் திரும்ப மாட்டேன். வீர், பார்த்து போப்பா. எதையும் ஜாக்கிரதையா செய். அவர் ரொம்ப பெரிய மந்திரவாதிப்பா. உங்க அம்மாவுக்கு மரணம் அது கூட நேரலாம். அவளை தூக்கிட்டு வருவேல்ல. வீர், நேத்து வரைக்கும் என்னுடைய ஆசை வேற, இப்ப இருக்கிற ஆசை வேற. நேத்து வரைக்கும் 2 இளவரசி தான் வேணும்னு கேட்டேன். இன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் போதும். ரொம்ப மோசமான பொண்ணு, ஜாக்கிரதை. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரமா அவளை கூட்டிக்கிட்டு வா. வீர் எப்படியும் ரத்ன பிரபா பொண்ண என்ன செஞ்சாவது என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் உலகத்திலேயே அசைக்க முடியாத மந்திரவாதி நான் தான். இளவரசிகளோட அறைய சுத்தி எல்லாரும் காவலுக்கு நில்லுங்க. ஒருவேளை உங்களை தாண்டி அவங்க வெளியே வந்தாங்கன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். மந்திரி, என் பையன் சிவதத் அரண்மனைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால உடனே போய் என் பையனை பாருங்க. இது வரைக்கும் அவன் வெளியே இருந்ததெல்லாம் போதும். அவன் அரண்மனைக்கு திரும்ப வந்தே ஆகணும்னு சொல்லுங்க. மகாராஜா, இளவரசர் சிவதத் எதுவுமே வேண்டான்னு தானே ஒதுங்கி இருக்காரு. அவர் நிச்சயமா வரமாட்டார்னு தான் தோணுது. வர்ற 48 மணி நேரத்துக்கு இளவரசிகளுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு மாயாவி சொல்லியிருக்கார். அதனால சிவதத் கண்டிப்பா திரும்ப அரண்மனைக்கு வந்தே ஆகணும். அந்த வீர் நம்மள தேடி வரலனா என்ன? நாம போயிடலாம். அவனுக்காக நம்ம இந்த அரண்மனையை விட்டு போயிடுவோம். அதனால நான் இந்த அரண்மனையை விட்டு முதல்ல கிளம்புறேன். முடியாது. இங்க வா. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த வீர் உண்மையிலே நேசிக்கிறது என்னதான். இவ்ளோ அழகா நான் இருக்கும்போது என்ன விட்டுட்டு உன்னை ஏன் காதலிக்கிறான்? யார் சொன்னா? அவன் என் மனசதான் காதலிக்கிறான். அழகு இல்ல. அதனால நான் முதல்ல குதிக்க போறேன். முடியாது. நான் தான் குதிப்பேன். அந்த சந்திரகாந்தா என்ன நினைச்சாலும் அது நடக்காது. போன தடவை பண்ண எந்த தப்பையும் இந்த தடவை பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது. இந்த தடவை அம்மாவோட கட்டளையை நிச்சயம் நிறைவேற்றுவோம். வீரா, நான் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா காட்டுலயே நீங்க 2 பேரும் அழிஞ்சு போயிருப்பீங்க.
அதுக்கு தான் நீ வந்துட்டல்ல. இன்னைக்கு நான் வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? அப்படினா நாம அத இன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்காக உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கோம். அருமையான பரிசு. பாத்தியா? போய் எடுத்துக்க மாட்டியா? போய் எடுத்துக்கோ. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்படி எங்களோட பரிசு?
அதே பொண்ணுதான் வசமா மாட்டிக்கிட்டா. ஆம்பளை சிங்கத்தை பார்த்து மயங்காதவங்க இருக்காங்களா? இன்னைக்கு நீயே மயங்கிட்ட பாத்தியா? சொல்லு, பதில் சொல்லு. தற்பெருமை இப்படி பதில் சொல்லாம உன்னை அமைதியா இருக்க வைக்குதா? உன்னதான் பதில் சொல்லு. நான் உன் மேல பாயலனா அது உன் மேல பாஞ்சிருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ தலை குனிஞ்சிரு, அதுவே போயிடும். நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சது கிடையாது. போயும் இதுகிட்டயா நான் தலை குனியணும்? வேணாம், அங்க பாரு சிங்கம். சிங்கம் எங்க இருக்கு? அங்க. எல்லா யுத்தத்துக்கும் ஆயுதம் தேவையில்லை, புத்தியே போதும். புத்தியால எவ்வளவு பெரிய மிருகத்தையும் வீழ்த்தலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான தத்துவம். உங்க யாரையும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். சூரிய நாடு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் நாங்க இருக்கோம். அங்க ஒரே வேலை பஞ்சம், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள். எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த கெட்ட ராணி ஐராவதி எப்படியாவது எங்க நாட்டை அழிக்கணும்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. எங்களை சூரிய நகர அரண்மனைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா. என் மாமா அங்கதான் வேலை பாக்குறாரு. அவர்கிட்ட சொன்னா உங்க 3 பேருக்கும் வேலை வாங்கி தருவாரு. ஆனா ஒரு நிபந்தனை. உங்க நண்பனுக்கு தலகுனிய கத்து கொடுங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்க விலங்குகள் கிட்ட அன்பா இருக்க கத்து கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவன் நல்லா காதலும் பண்ணுவான். என்ன வீரா? சரி, அப்போ கிளம்பலாமா? இப்படி அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தா 2 கண்ணையும் நோண்டிடுவேன். நான் அவ கண்ண சொன்னேன், வந்துட்டா காதல கத்து கொடுக்கறாளாம். அவளை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு உன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அதுவே உனக்கு பெரிய பரிசுதான்.
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த தண்ணி தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பழரசம் வேணுமா? நண்பன் எப்பவுமே அதான் குடிப்பான். பழரசம் குடிச்சு குடிச்சு தண்ணியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, சரி மாமா இப்ப வருவாரு? இளவரசன் சிவதத்தனை பார்க்க ரொம்ப தூரம் போயிருக்காருமா. மகாராஜா அனுப்பியிருக்காரு. ரொம்ப நேரம் ஆகலாம். இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல கண்டிப்பா வந்துருவாரு. ரொம்ப சந்தோஷம். மாமாவோட பறவை வந்துருச்சு. மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் இவரை கூட்டிட்டு வரேன். அவளுக்கு பாலு மாமானா ரொம்ப இஷ்டம். விஜயநகர்ல இவரை பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அவர் அங்கிருந்து சாமர்த்தியமா தப்பிச்சு வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க. இதோ வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நண்பா, நாம இந்த பொண்ணை பயன்படுத்தி எப்படியாவது அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். என்ன சாப்பிடாம இருக்கீங்க? பொண்ணு இங்க இருந்து போயிட்டானா இல்ல சாப்பிட பிடிக்காமலையா? நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச பாலுவை இருக்க கூடாது. பாலு மாமா, சீக்கிரம் வாங்க. பாலு மாமா. அண்ணே, 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 மாமா, அண்ணே, என்னாச்சு? அண்ணே, பாலு அண்ணே, அப்பா, மாமாக்கு. என் மாமாவை கொண்டது யாரு? அவருக்கு தான் எதிரிகள் யாருமே இல்லையா? உங்களை யாருன்னு இப்படி பண்ணது? யார் இப்படி செஞ்சிருப்பா? அண்ணா, உங்களை யாருன்னு இப்படி பண்ணது? இந்த மோதிரம், இந்த மோதிரம் யாரோடதோ அவன் தான் மாமாவை கொலை பண்ணிருக்கணும். அண்ணா, அண்ணா, இது யாரோட மோதிரமா இருக்கும்? பாலுவை கொன்னுட்டாங்களா? யார் செஞ்சது? யார் செஞ்சதுன்னு கேக்குறல? நீயா? நீதான் பாலுவை கொன்னியா? இல்ல இல்ல, நான் கொல்லல. மாமா வந்திருக்காரா இல்லன்னு பார்க்க வந்தோம். ஆனா பாலு மாமா இங்க பாருங்க. நீ எது சொல்றதா இருந்தாலும் அரண்மனைக்கு வந்து சொல்லு. சிப்பாய்களே, இவங்க எல்லாரும் கைது பண்ணுங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நாங்க எதுவும் பண்ணல. என் பொண்ணு எதுவும் பண்ணல. சும்மா நடிக்காத. எங்களே கைது செய்றீங்க. வாயே கூட. நான் சொல்றேன். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க எதுவும் பண்ணல. அடம் பிடிக்காத. எங்களை விட்டுருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்களை விடுங்க.
எனக்கு அந்த மோதிரம் வேணும். அம்மா கிட்ட பேசுறதுக்கு அதான் ஒரே வழி. அம்மாவை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது இல்லாம அம்மா கிட்ட பேச முடியாது. என்ன பண்றது, என்ன பண்றது? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நான் அந்த பாலுவை வசியப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன். ஆனா நீ அவனை ஒரேடியா கொலை பண்ணிட்ட. தேஷ், நாம இவங்க யாரையும் கொல்ல வேண்டாம். வசியப்படுத்தினாலே போதும். இவங்க என் முகத்தையும் ஓ முகத்தையும் மறந்தாலே போதும். அப்படி இவங்க மறந்துட்டாங்கன்னா நாம என்னைக்குமே மாட்டிக்கவே மாட்டோம். சம்பா, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னல, நான் சொன்னல. ஆனா வீரா, அவன் ரொம்ப ஆபத்தானவன்னு தெரிஞ்சுச்சாதான். நம்ம ஏற்கனவே படை வீரர்களை வசியப்படுத்திட்டோம். அவங்க மறந்துட்டாங்க. அதே மாதிரி பாலுவும் எல்லாத்தையும் மறந்துருப்பானா, நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எங்க பாரு, இதுக்கப்புறம் என்னைக்காவது நீ என் முடிவை மீறினா நான் மீறுவேன். இளவரசனோட கட்டளையே நான் மீறுவேன். ஆனா அதெல்லாம் இளவரசனோட அம்மாவான என் ராணிக்காக தான். எனக்கு என் மோதிரம் வேணும். அந்த மோதிரம் இல்லாம நான் அம்மா கிட்ட எப்படி பேசுவேன்? வீரா, நீ இப்ப என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, ஆனா அந்த மோதிரம் இப்பவே உன்கிட்ட வந்தாகணும்.